போது அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது இது ரஜினி தானாங்கிற சந்தேகமே நமக்கு வந்துருச்சு. அந்த ஃபாஸ்ட்டு அவருடைய அந்த அந்த துண்டை எடுத்து போடுறதெல்லாம் நிஜமாக அவர் ஏஜுக்கு வேறு யாரும் எதை எதிர்பார்ப்பான். நீங்கள் அவர் வந்து அப்படியே ஸ்டெதாஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு அப்படியே இதயத்தில் வச்சு இப்படி ஒரு ரஜினியை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. அவருன்னா அந்த துள்ளல் துடிப்பு அப்படி ஒரு ரஜினியை தான் நமக்கு வேணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதை கரெக்டாக கொடுக்குறவர் தான் சரியான இயக்குனர். ஒரு ரசிகன் தன்னுடைய ஹீரோட்ட என்ன எதிர்பார்க்குறானோ அதை கொடுக்கணும். பல முறை வந்து நமக்கு எதுக்கே அந்த பேனட்லேயே அப்படி அடிக்க ஆரம்பித்தாருன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே தெளிச்சிடும் அந்த ஏரியாவே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஆரை கரெக்டாக அப்படி கொண்டு வந்து எடுத்து இதில் யூஸ் பண்ணுறதுங்கிறது உள்ளபடியே அனிருத் வந்து பெரிய மெக்கானிக் தான். இதெல்லாம் எனக்கு முடியாது ரஜினி, இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் எங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு படத்துன்னு போன வச்சுட்டாரு. பார்த்தா அவரு திரும்ப அடிக்கிறாரு. இல்லை ரஜினி வைங்க போனோம் அப்படின்னு வச்சுட்டாரு மறுபடியும். ஓ ரஜினி இது பார்த்தீங்களா, யாருமே எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் வந்தது, அதை வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க கூலியில். இல்லை உள்ளபடியே அது ட்ரெண்ட் ஆக்கப்பட வேண்டிய ஒரு சின்ன பிட்டு தாங்க அது. நிஜமாக நான் வந்து அப்படி ஒரு வைபை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ரஜினி வந்து இப்போ அண்மை காலமாக இப்போ ஜெயிலர் படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஆகட்டும் வேட்டையன் ஆகட்டும் அவருடைய தளர்வுங்கிறது தெரியுது அதில். அதே மாதிரி ஃபைட்டெல்லாம் அவரால் பாஞ்சு கிஞ்சி பறந்தெல்லாம் அடிக்க முடியாது. அவர் கையை காட்டுவார், வேற ஒருத்தன் அடிப்பான். அப்படி தான் வந்து ஜெயிலரில் காமிச்சாங்க. இங்கேயும் வந்து வேட்டையின்லையும் கூட வருவாங்க, அவங்களாம் அடி வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து அந்த ஃபைட்லாம் இருக்குமே தவிர அவரால் பெரிய அளவுக்கு ஓடி ஆடி நின்று செயல்பட முடியுமாங்கிற ஒரு எண்ணத்தை இந்த 2 படமே நமக்கு உருவாக்குச்சு. பட் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த டான்ஸு மூமெண்ட்லாம் பார்க்கும்போது இது ரஜினி தானாங்கிற சந்தேகமே நமக்கு வந்துருச்சு. அந்த ஃபாஸ்ட்டு அவருடைய அந்த அந்த துண்டை எடுத்து போடுறதெல்லாம் நிஜமாக அவர் ஏஜுக்கு வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கையெல்லாம் சுலுக்கிக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அவருக்குள்ள ஒரு பவர் இருக்குது. அந்த அந்த பவரை அவர் அந்த சரியான நேரத்தில் வெளிப்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி நான் எதிர்பார்த்தேன், ஓகே லோகேஷ் படம் நல்லா ஸ்டைலிஷாக ஒரு ஸ்டாங் உள்ளே வரப்போகுது அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த லோகேஷ் என்ன பண்ணுறாருன்னா இந்த நடிகர்களுடைய பழைய ரிசம்பிளன்ஸை உள்ளே கொண்டு வர்றதே அவர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. பழைய ரஜினி எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும். இந்த உள்ள அண்ணாமலையில் இந்த மோளம் எடுத்துகிட்டு வெளில வர்ற சீக்வன்ஸ் மாதிரி அப்படியே தர லோக்கலாக இருக்குது படம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி தட்டுப்பட்டுச்சா சார் உங்களுக்கு? இல்லை ஸ்டோரி நமக்கு பெருசாக தெரியல. பட் நீங்கள் சொன்ன அந்த ஃபார்மேட் வந்து அதுதான் சரி. இன்றைக்கி ரஜினிகிட்ட எதை எதிர்பார்ப்பான். நீங்கள் அவர் வந்து அப்படியே ஸ்டெதாஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு அப்படியே இதயத்தில் வச்சு இப்படி ஒரு ரஜினியை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. அவருன்னா அந்த துள்ளல் துடிப்பு அப்படி ஒரு ரஜினியை தான் நமக்கு வேணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதை கரெக்டாக கொடுக்குறவர் தான் சரியான இயக்குனர். ஒரு ரசிகன் தன்னுடைய ஹீரோட்ட என்ன எதிர்பார்க்குறானோ அதை கொடுக்கணும். அதனால தான் அட்லியெல்லாம் ஜெயிக்கிறது. அட்லியெல்லாம் இன்றைக்கி இந்தி வரைக்கும் போய் அவ்வளோ பெரிய ஆளாக மாறினதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஹீரோனுடைய ரசிகன் என்னவா நினைக்கிறான், எப்படி வேணும்னு நினைக்கிறான், அதை நம்ம கொடுப்போம்னு நினைக்கிறது தான். அதில் வந்து இப்போது லோகேஷ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இயக்குனராக இருக்கார். இதோடைய டீசர் ஏதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள், ஏன்னா அதை நான் ஃபஸ்ட்டு சிங்கிளாகவே எடுத்துக்க மாட்டேன், சின்ன ஒரு பிட்ஸ் தான் வந்து. ஆமாம் எதுவுமே வெளியில் வரலையே சார். ஆனால் படம் கிட்டத்தட்ட 80% ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ எதாவது அப்டேட் இருக்கா சார்? இல்லை அவங்க எடுக்கிறதே நம்மகிட்ட காமிக்கிறதுக்கு தானே, வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க. அந்த காலம் வரும்பொழுது கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ சினிமாவோட ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் வரும், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ். இதுதான் வந்து காலகாலமாக நடக்கிறது. ஆனால் இன்றைக்கி என்னெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். ட்ரெய்லருக்கு முன்னால் ஒரு டீசர்னு ஒன்று வந்துச்சு, அப்புறம் டீசருக்கு முன்னாடி இப்போ கிளிம்ஸ்னு ஒன்று வருது. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி பிரித்து ரசிகர்களுடைய ஆர்வத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த முறையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம லோகேஷை பாராட்டணும்ல, அப்பப்போ தேவையான அப்டேட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரசிகர்களை ரொம்ப அந்த டேஷ் கொடுக்க மாட்டார். ஆமாம் அதில் தான் நான் கேட்குறேன். ஆக்சுவலாக ஜான்வரியில் ஏதாவது ட்ரெய்லர் அந்த மாதிரி ஏதாவது நிச்சயமாங்க. ஏங்க ஒரு புத்தாண்டு வரும்பொழுது ரசிகர்கள் அவங்கள துள்ளலாக வச்சுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும்ல. நிச்சயமாக வரும். ரிலீஸ் டேட் ஏதாவது அன்கன்ஃபர்மேஷனாக ஏதாவது ஒன்று வந்திருக்கா சார் ரிலீஸ் டேட்டு? இல்லை அதை பற்றி நமக்கு பெருசாக தெரியலங்க. அது ஒன்றும் அதை பற்றி விசாரிக்கல. நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கிளிம்ஸி மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு. அது எதனால் சார் தள்ளி போயிடுச்சு? அது என்னென்னா இப்போ கூலி வரப்போகுது. கூலி வரும்பொழுது அதை அவங்க வெளியிட்டாங்கன்னா ஒரே நாளில் 2 ரஜினி படங்கள் வந்ததுன்னா அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுக்கும். சரி, அதனால் வேண்டாங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து நெல்சனை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு 13 மாதம் வேணும்னு கேட்டிருக்காரு அவர். ஒரு லாங் டியூரேஷன் இருக்கும்போது ரொம்ப முன்னாடியே நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்டேட்னு கேட்டு சாவடிச்சிருவாங்க ரசிகர்கள்.
ஸோ அது ஒன்று. இன்னொன்று படமே கொஞ்சம் பழசான மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் ஒரு பாதி கிணறு தாண்டின பிறகு தான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப உஷாரா இருக்காரு ஆமாம் நெல்சன். ஆமாம் ஏற்கனவே பட்ட இது இல்லைனால. ஆனால் ஜெயிலர் ஒன்று அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு இல்லை சார்? ஆமாம். அப்படி இருக்கும்போது ஜெயிலர் டூ அவருக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது கொடுத்தே ஆகணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த பதட்டம் இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு இந்த பார்ட் 2ங்கிறது அதை தான் பெருசாக பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த பயம் வந்து நிச்சயமாக அவருக்கு இருக்கும். ஒருவேளை அதனால தான் எனக்கு 13 மாதம் டைம் கொடுங்க, அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு நம்ம தெரியல. அதில் இருக்கிற அந்த கேரக்டர் ஏதாவது ஒன்று வருமா சார்? அந்த 3 ஸ்டார்ஸ். சிவராஜ்குமார் வராரு கம்பல்சரி. ஆமாம் சிவராஜ்குமார். ஆமாம். மற்றபடி வந்து அந்த விநாயகன் கிடையாது, தமனா கிடையாது. இது 2 பேரை தவிர பார்ட் 1ல் இருந்த எல்லாருமே இதில் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நியூ இயருக்கு ரஜினி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது. நிச்சயமாக அது வந்து கூலியே திரும்ப கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பல ட்ரெய்லரில் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. என்னென்னா அனிருத் ரஜினிக்கு ஸ்பெஷலாக போட்டு தராருங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதில் என்ன சார், டிஆரோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. நிஜமாவே அது ரொம்ப அந்த நம்ம வீடை சுத்தம் பண்ணும்போது என்னைக்கோ ஒளிச்சு வச்ச பணம் திரும்ப கிடைக்கும். ஆமாம். அப்போ நமக்கு ஒரு பரவசம் வரும். நிறைய நம்ம சம்பாரிச்சிருப்போம், அதெல்லாம் வேற. என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கின போனஸோ அல்லது ஏதோ இது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு இடுக்கில் சொருகி வச்சுருப்போம்ல, அது கிடைக்கும்போது ஒரு பரவசம் வரும்ல. அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா டிஆருங்கிறவர் ஒரு காலத்தில் வந்து அவர் இசை வந்து அந்த இளைஞர்களை அப்படி படுத்தின ஒரு இசை. அது அப்படி ஒரு பைத்தியம் முடிச்சு அலைஞ்ச ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவர் எப்படி மியூசிக் போடுவாருங்கிறதெல்லாம் நான் கூட இருந்தெல்லாம் பார்த்துருக்கேன். அது ஒரு பேரானந்தமாக பேரனுபவமெல்லாம் நமக்கு இருந்திருக்கு. பல முறை வந்து நமக்கு எதுக்கே அந்த பேனட்லேயே அப்படி அடிக்க ஆரம்பித்தாருன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே தெளிச்சிடும் அந்த ஏரியாவே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஆரை கரெக்டாக அப்படி கொண்டு வந்து எடுத்து இதில் யூஸ் பண்ணுறதுங்கிறது உள்ளபடியே அனிருத் வந்து பெரிய மெக்கானிக் தான் அவர். டிஆர் பார்த்துருப்பார் கண்டிப்பாக. இல்லை அவர் இதெல்லாம் இன்னொன்று வந்து இந்த இளைஞர்களோடு பணியாற்றுவதை ரொம்ப ரசிப்பார் டிஆர் அவர்கள். ஆமாம் ஆமாம். அதான் டிஆருக்கு ரஜினிகாந்துக்கு ஏதாவது ஒரு பாண்டிங் ஏதாவது அவரை பற்றிலாம் பேசுவாரா சார் டிஆர்? நிறைய பேசியிருக்கோம் நாங்கள். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ரஜினிகாந்தை பற்றிங்களா? ரஜினியை பற்றி நிறையா பேசியிருக்கோம். அப்போ டிஆர்லாம் ரொம்ப பீக்கில் இருந்த டைம் வேறு, ரஜினி ஒரு பக்கம் பீக்கில் இருந்த காலகட்டம் அது. அப்போல்லாம் நிறைய அவரை பற்றி பேசியிருக்கோம், சொல்லியிருக்காரு. கமல் பற்றிலாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு சம்பவம்னா நம்ம சொல்லலாம். டிஆர் வந்து எவ்வளோ கோபக்காரருங்கிறதுக்கான ஒரு சம்பவம் வந்து ஒரு முறை ரஜினிக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒன்று பெரிய பிரச்சனை, ரஜினியை நோக்கி ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கார்னர் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்போ அவருக்கு பெருசாக திரையுலகத்துலேருந்து பெரிய சப்போர்ட் வந்துச்சா என்னென்னு எனக்கு தெரியல. எனக்கு கரெக்டாக சம்பவம் ஞாபகம் இல்லை. அது தொடர்பாக டிஆர் விசாரிக்கணும்னு நினைக்கிறார். ரஜினிக்கு ஃபோனை போட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது, இன்றைக்கி லேண்ட்லைன் தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸில் வந்து நடுவில் அந்த ஃபோன் இருக்கும், சுற்றி உட்காந்துருப்போம். கீழே மெத்தையை போட்டு, அது சினிமா டைப்பான ஒரு இடம் இல்லை, அதனால் மெத்தையில் உட்காந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ என்ன பண்ணார், விகே சுந்தர்னு நம்ம நண்பர், அவர்கிட்ட சொல்லி டேய் சுந்தர் ரஜினிக்கு ஃபோனை போடுறா அப்படின்னாரு. அப்போது டெலிஃபோன் டைரக்டரியை பார்த்து ரஜினி வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அவர் அடித்தோடனே அங்கேருந்து அவர் பிஏவை யாரோ எடுத்து சொல்லுங்கம்னா, இது ரஜினி சார் வீடா, நாங்கள் டி ராஜேந்தர் வீட்டிலேருந்து பேசுகிறோம், அவர் சார் பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே. இப்போ என்னென்னா ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறது, இப்போ நான் இங்கேருந்து பேசுகிறேன் இங்கேருந்து பேசுகிறேன்னொன்னே அவங்க ஃபோனை கொடுத்தா எதிர்மலை சார் நான் உங்கள் ரசிகம் பேசுகிறேன் சார், உங்கள் குரலை கேட்டதே எனக்கு தெய்வமாக இருக்குது சார் அப்படின்லாம் பேசுவாங்கல்ல. அப்போது அவங்க வந்து நேரடியாக கொடுத்துட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபோனை வைங்க, நாங்கள் சார்கிட்ட பேசிட்டு திரும்ப கூப்பிட்றோம்பாங்க. இப்போ ஃபோனை வச்ச பிறகு அங்கேருந்து ஃபோன் வருது. அவங்க என்ன பண்ணணும், இது டி ராஜேந்தர் வீடான்னு கேட்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, டி ராஜேந்தர் வீடான்னா ஆமாம் பண்ணலாம், என்ன ஃபோன் பண்ணவன் அவன் தானே, யாரோ ஒரு ரசிகன் தானே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஏவிஎம் சரவணன் வீடான்னு கேட்குறாங்க. இப்போ அதே சுந்தர் தான் ஃபோன் எடுத்து இது ஏவிஎம் சரவணன் சார் வீடு இல்லையே, டி ராஜேந்தர் வீடு அப்படின்னு சொல்கிறாரு. சார்கிட்ட கொடுங்க, ரஜினி சார் பேசுகிறாரு அப்படின்னோடனே டென்ஷன் ஆகிட்டார். எதுக்கு ஒரு பேரை தவறாக சொல்லி நம்மளை வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க, டிஆர் வீடுன்னு கேட்க வேண்டியதானே. இவருக்கு இந்த பஞ்சாயத்துலாம் தெரியல, இப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் தெரியல. பயங்கர கோபம் வந்துடுச்சு இவருக்கு, அப்படியே கண்ணுலாம் சவந்து போச்சு. ஃபோனை வாங்கி என்ன ரஜினி எதுக்கு வந்து ஏவிஎம் சரவணன் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் ஏதோ சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ரஜினி, இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் எங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு படக்குன்னு ஃபோனை வச்சுட்டாரு.
பார்த்தா அவர் திரும்ப அடிக்கிறாரு. இல்லை ரஜினி வைங்க போனோம் அப்படின்னு வச்சுட்டார். மறுபடியும் அவர் அடிக்கிறாரு. அடிச்சோன்னா சரி சரி அப்புறம் அவர் ஏதோ சொல்கிறாரு போல இருக்கு. இல்லை ரஜினி அது தப்பாக இருக்குது, அதுக்காக பேசினேன் அப்படின்ட்டு நான் வந்து அப்புறம் அந்த இஷ்யூவை சொல்கிறார். நான் அதுக்காக விசாரிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ அவங்களுக்கான அந்த அன்னைக்கெல்லாம் ரஜினி எங்கேயோ இருக்கார், உச்சத்தில் இருக்கார். இன்னைக்கு விஜய் இருக்க மாதிரி இருக்கார் இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்து எங்களுக்கெல்லாம் என்னடா இப்படி எதுக்கு கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுமாரி நிறைய சம்பவங்கள் உண்டு. ஆமா கண்டிப்பா சிம்பு கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கேள்வி வந்துடும். கண்டிப்பா ப்ரெஸ் மீட்ல கேட்பாங்களே, இந்த உங்க அப்பா ஸ்டைல்ல ஒரு சாங் வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு. அவரும் ரசிப்பார். ஏன்னா சிம்பு ரஜினியோட மிகப்பெரிய ஃபேன். ஆமாம். கண்டிப்பா இதுவும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லாவே.